சேனல் அண்ட் சிவில். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் யூடியூப் இன்பாக்ஸ் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இப்போ எஸ்எஸ்சி ஜேஇ அட்மிட் கார்டு 2021 அப்படின்னு கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இதில் நிறைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். இதில் வந்து sscnic.in ஓம் இதான் வந்து அவங்களோட ஒரிஜினல் ஹோம் பேஜ். இதில் போயிடலாம் பாருங்கள். இது போனதுக்கப்புறம் இதான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டுன்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்ட்ஸ் மே பி டவுன்லோடட் ஃப்ரம் ஃபாலோயிங் ரீஜனல் வெப்சைட்ஸ். நம்ம வந்து சதர்ன் ரீஜன், அப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் டிபி கேம்பஸ் சென்னை அதுதான் கொடுக்கணும். இந்த சதர்ன் ரீஜன் கிளிக் பண்ணிவிடுங்க. சதர்ன் ரீஜன் கிளிக் பண்ணிட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இதில் வந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இ அட்மிட் கார்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட், தட் இஸ் இ கால் லெட்டர், அதான் வந்து அட்மிட் கார்டு. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் எக்ஸாமினேஷன் 2020. அதுதான் நம்ம இப்போ வந்து 2021 எழுத போகிறோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது. நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், நோ தி ரோல் நம்பர், டைம், டேட், பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ வந்து அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் அபவுட் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி அண்ட் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா candidate must carry an original photo ID card having same date of birth including date, month and year as printed in the admission certificate. ஒரிஜினல் ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து ஐடி ப்ரூஃப் வந்து மேட்ச் ஆகலைன்னா, இஃப் ஃபோட்டோ ஐடி கோட் டஸ் நாட் ஹாவ் தி சேம் டேட் ஆஃப் பர்த் இன்க்ளூடிங் டேட், மந்த், இயர், தென் த சர்டிஃபிகேட் மஸ்ட் பி கேண்டிடேட் மஸ்ட் கேரி அண்ட் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் இன் ஒரிஜினல் ஆஸ் ப்ரூஃப் ஆஃப் தி டேட் ஆஃப் பர்த். இப்போ டேட் ஆஃப் பர்த் எதில் கரெக்டாக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் இன் த அட்மிஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபோட்டோ ஐடி, the certificate brought in support of date of birth, the candidate will not be allowed to appear in the examination. டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாவ் யூ ரெட் தி அபவ் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ். இது எல்லாமே படிச்சிட்டிங்களா? படித்தா அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இஃப் எஸ் ப்ளீஸ் டவுன்லோட் யர் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் பை கிளிக்கிங் ஆன் த பிலோ லிங்க். அப்போ டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் இதை கிளிக் பண்ணிடலாம். க்ளோஸ் கொடுத்துங்க. டிட் யூ ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி அண்ட் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்? எஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங், அப்புறம் சானிடைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி, அப்புறம் ஆல்வேஸ் வியர் மாஸ்க், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ரோல் நம்பர் 10 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கேண்டிடேட்ஸ் நேம் அண்ட் கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த் இதை போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அலாங் வித் யோர் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட். இப்போ நான் வந்து இதில் வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் கேண்டிடேட்ஸ் நேம் போட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். மேலே வந்து டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே இருக்குது. கீழே வந்து மற்ற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நீங்களும் போய் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டைமிங்
இங்கே வந்து எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் மஸ்ட் கேரியன் ஒரிஜினல், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதே தான் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கிற ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுத போகிற பேப்பர் 1ஓட அப்ஜெக்டிவ் டைப் வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 50 மார்க்ஸ் இருக்க போகுது. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு பார்ட் ஏ அதான் வந்து கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல், இது வந்து 100 சொல்லியிருக்காங்க. பார்ட் பேப்பர் 1ல் இந்த 3 இருந்து இருக்குது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் வந்து பார்ட் ஏ ஜென்ரல் இன்ஜினியரிங், தட் இஸ் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் நம்ம போட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து 2 to 4 PM கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 2 hours. இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரீச் சென்டர் ஆஸ் பர் தி டைம் ஸ்லாட், இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் should invariably bring the following at the time of reporting for the examination. கண்டிப்பாக 2 copies of their latest colored passport size photograph வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1 valid photo bearing ID proof ஒரிஜினல் இருக்கணும், வித் கிளியர் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். எலிஜிபிள் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் சச் as பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், இல்லை சர்வீஸ் ஐடி கார்டு இஷ்யூட் பை கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படி இல்லைனா ஐடி கார்டு இஷ்யூட் பை யூனிவர்சிட்டி, காலேஜ், ஸ்கூல் அந்த மாதிரி, இல்லை ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, எக்ஸ் சர்வீஸ் டிஸ்சார்ஜ் புக் இஷ்யூட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், எனி அதர் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இஷ்யூட் பை சென்ட்ரல் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போ வந்து if ஃபோட்டோ ஐடி கார்டு டஸ் நாட் கண்டைன் த கம்ப்ளீட் டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா, உங்களோட கேஸ் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா, admission certificate and photo ID proof, the candidate certificate brought in support of date of birth candidate will be not be allowed to appear the examination கொடுத்துட்டாங்க. மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இது கூட ஃபேஸ் மாஸ்க்கு, ஹேண்ட் சானிடைசர் என்ன எடுத்துகிட்டு போங்க, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். இன்னொரு முக்கியம், பிரிண்ட் அவுட் ஆஃப் COVID-19 செல்ஃப் டிஸ்கிளரேஷன் ஃபார்ம் ப்ரொவைடட் வித் த அட்மிஷன் சர்டிஃபிகேட். செல்ஃப் டிஸ்கிளரேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்குது அது. நெக்ஸ்ட்டு நோ கேண்டிடேட் வில் பி allowed to leave the examination before the completion of exam, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. Candidate should be permitted to appear in the exam only at the venue specified in the admission certificate. நெக்ஸ்ட்டு candidates are advised to visit the exam venue அட்லீஸ்ட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா ஒன்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா முன்னாடியே பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. candidates with fever, cough-லாம் இருந்துச்சுன்னா will not be allowed to appear examination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. candidates is purely professional அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. வாட்ச், புக்கு, பென், பேப்பர் ஷீட்ஸு, மேகசின்ஸு, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், ப்ளூடூத் டிவைஸ் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஆர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌட் இன் தி எக்ஸாமினேஷன் லேப். கேமரா, ஸ்கேனர், கால்குலேட்டர், ஸ்டோரேஜ் டிவைஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. இதெல்லாம் ஏதாச்சும் கண்டுபிடிச்சா அப்படிங்கன்னா அவங்க வெளியே அமிச்சு டிபார் பண்ணிடுவாங்க. இயரிங், நோஸ் பின்ஸு, பிரேஸ்லெட்ஸ், ஹியரிங்ஸ், சார்ம்ஸ், கேடெக்ஸ் இதெல்லாம் வந்து வியர் பண்ணக்கூடாது. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் நாட் டு பிரிங் பேக்ஸ் அண்ட் ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இன் டு தி எக்ஸாமினேஷன் வென்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் ஃபார் ரஃப் ஒர்க் உட் பி ப்ரொவைடட் இந்த எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து பென் கூட எக்ஸாமுக்கு எழுதிட்டு போக தேவையில்லை, அவங்களே வந்து பென்னும் பேப்பரும் வந்து கொடுப்பாங்க. இதில் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்களும் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து முக்கியம், இதெல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வைசரி ஃபார் கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் COVID-19க்கு ரிகார்டிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம், COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இதுவும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஐ ஹாவ் hereby declare that I have not been tested positive for coronavirus or identified as a potential carrier for COVID-19 virus அப்படின்னு சொல்லியிருக்கு. கேண்டிடேட்ஸ் நேம், ரோல் நம்பர், எக்ஸாம் நேம், எக்ஸாம் டேட்டு, ஷிஃப்ட்டு, எக்ஸாம் வென்யூ, அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணி எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து கொண்டு போகணும். நீங்கள் இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் வந்து 23லேருந்து 25 இல்லை 24 2 நாளாக இல்லை 3 நாள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஷிஃப்ட்டு, டைமிங்கு, டேட்டு எப்படி இருக்கோ 2 நாளில் வந்து உங்களுக்கு எப்போ டைமிங் இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம்,
ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கரெக்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து காஃப் இல்லை ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் வந்து பார்த்துக்கங்க. எக்ஸாமினேஷன் 2 hours இருக்க போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதான் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், சிவிலா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கல் எந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி உங்களுக்கு மேஜர் பேப்பர் பார்ட் ஏல வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதனால் இருக்குது. நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் மொபைலில். அப்படி இல்லைனாலும் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.